உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆவணி மாதத்துல 3 கிரகங்கள் வருதுன்னு சொல்றாங்க. அதனால மக்களுக்கு பலவிதமான அற்புத பலன்கள் கிடைக்க இருக்குன்னு சொல்றாங்க. என்ன மாதிரியான பலன்கள் மக்களுக்கு தேவையானது சொல்லுங்க. ஆவணி மாதத்திலே 3 கிரக பெயர்ச்சிகள். ஒன்று சூரியன் ஆட்சி பெறுகிறார், அதே மாதிரி சுக்கிரன் நீச்சம் பெறுகிறார், நல்லா சொல்லலாம். செவ்வாய் மிதுனத்தில் இருக்கிறார். இதனாலாம் நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தி வரப்போகிறது. நிறைய பேர் வீடு வாங்க போகிறீங்க, நிறைய ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. ராம்ஜி பதிவுகள்னாலே மகிழ்ச்சி 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 தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்துவிடும். சுவாமிஜி, கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் 3 கிரகங்களால் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட பலன்கள் என்னென்ன? கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இருந்தா கும்பராசிக்காரர்கள். இவர்கள் வாழ்க்கையில் எதை பண்ணாலும் சரி, அவர்கள் ஒரு 100 கோடி ரூபாய் கொடுங்க, 1 கோடி ரூபாய் கொடுங்க, அதுலேருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்துகிட்டு போய் டிஃபன் வாங்கிட்டு வருவாங்க. அவ்வளோதான். பொய் சொல்ல தெரியாது, ஏமாற்ற தெரியாது. கும்பராசிக்காரர்களுக்கு ராசியிலே ராகு. ஏற்கனவே டிஸ்ட்ராக்ஷன்ஸ். தொட்டங்கொண்டரா சாவே சூடிக்கொண்டரா சாத்தி டே வேலைக்கு வாடா அப்படிங்கிற மாதிரி அண்ணன் ஃபன் மூடில் இருக்கார். இப்போ அண்ணன் ஃபன் மூடுக்கு வர்றதுக்கே ரொம்ப லேட் ஆகும். ஸோ இப்போ 6ஆம் இடத்துல யார் இருக்கா? குரு பகவான். 5ல் வேறு செவ்வாய் பகவான். திடீர்னு பார்த்தா போஸ்டிங். என் தம்பி சதீஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கும்பராசி தான். 24 ஹவரும் பிஸி தான் கும்பராசியில். கும்பராசினால ஒரு இன்ஸ்டா தான், ஒரு கண்டினியூஸ் ரீல்ஸ். நம்ம கூட ஏதோ முக்கியமாக பார்த்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். பார்த்தா ரீல்ஸு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த 3-10 கூட என் லைஃப் ஸ்டைலை மாற்றிரியா, என்னை மாற்றிரியா, எனக்கு புது வேலை கொடுக்குறியா, அப்போ இனிமேல் நான் ரீல்ஸ் பார்க்கக்கூடாதா அப்படிங்கிறது. தயவுசெய்து லைஃப் ஸ்டைலை மாற்றுங்க. மாற்றினீங்கன்னா நல்லா இருப்பீங்க. 3-10 கூடிய செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது ஆக்கப்பூர்வமான வேலைகளுக்கு பயன் செல்லுங்க. நண்பர்களே, நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன். பொழுது என்பது போக்குவதற்கு அல்ல, ஆக்குவதற்கு. பொழுதுபோக்குன்னு ஒருத்தன் கண்டுபிடிச்சால, அவனை மாதிரி முட்டாப்பே இந்த உலகத்தில் கிடையாது. பொழுது போக்குவதற்கு அல்ல, ஆக்குவதற்கு. 3-10 கூடிய 5ஆம் இடத்தில் இருக்கிறார். 7ஆம் இடத்திலே சூரியன் உச்சம். ஸோ ஆட்சி. அப்போ என்ன ஆகும்? அப்போ தான் போய்ட்டு லவ் ப்ரப்போஸ்லாம் பண்ணுவீங்க. என்ன அக்கா மவளே இந்து, இங்கே அக்கா மவளே இந்து கலிங் உங்களை பார்த்தா திரும்பி பார்த்துட்டு போகிறாங்க. அப்படி பார்த்தா அப்படி தெரியலையே, இப்போ கூட உங்களை பார்த்தா கலிங் சிரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. லவ் லெட்டர் எழுதுறதுன்னா நீங்களே எழுதுங்க. தயவுசெய்து காலிங் பக்கத்தில் வச்சு எழுதாதீங்க. அவன் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவான். ஸோ அப்போ 7 கூடிய சூரிய பகவான் ஆட்சி பெறும் பொழுது காதல் வருகிறது. கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்ரலாகவே கொஞ்சம் லைட்டாக லிட்ரேச்சர் கொஞ்சம் ப்ராப்ளம். ஸோ அப்போது நீங்கள் காதல் கவிதைலாம் எழுதுனீங்கன்னா, கண்ணை மூடுனா கனவுல நீ தானே அப்படிங்கிற மாதிரி. அதாவது பருத்தி வேறு டைலாகிறாரே அப்படிங்கிற மாதிரி. நண்பர்களே, ஜோதிடம் எனும் ஒரு அருங்கலையை ஒரு கால்பந்தாட்ட யானையைப் போல எப்படி யானைகள் கால்பந்தாட்டத்தில் உதைத்து விளையாடுகிறதோ, அப்படி உங்களுக்காக உதைச்சி விளையாண்டு ஜாலியாக கொண்டு போகிறேன். என்னுடைய எசன்ஸை அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள். இதில் பொருள் அர்த்தம் தேடாதீங்க. 7ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெறும் பொழுது என்னாகும்? அக்கா மவளையே இந்து. இப்போ லவ் லெட்டர் எழுதுகிறவங்க தயவுசெய்து எழுதுங்க. சில பேர் கல்யாணம் ஆகிருக்கும், கல்யாணம் ஆகி பிரிஞ்சிருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, மஞ்சம் வந்து தென்றலுக்கு ஒரு மஞ்சம் வரணும். நான் அந்த பாட்டு ஆஃப் பண்ணுங்கள், போங்க போய் லவ் பண்ணுங்கள், போங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் நினச்சா இப்பயே பண்ணலாம். ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி சோக பாட்டெலாம் கேட்காதீங்க. சோக பாட்டு கேட்டால் இருக்கிற சோகம் அதிகமாயிடும். இப்போ என்ன பண்ணோம், நம்ம அந்த பாட்டெலாம் ஆஃப் பண்ணிவிட்டு மைண்டை ஃப்ரீயாக ராஜாரணி படத்தில் வர மாதிரி அந்த கிஃப்ட்டை நீங்களாவது திறந்து பார்த்துருக்கலாம்ல. அதுமாதிரி 2 பேரில் யாராவது ஒருத்தனாவது கிஃப்ட்டை திறந்து பாருங்கள். சீக்கிரமாக ஒரு முடிவுக்கு வாங்க. 7ஆம் இடத்துல லவ் பண்ண ஆரம்பிங்க. உங்கள் லவ் லைஃப் திறந்துருக்கு சார், இதை கேட்டதுக்கப்புறமும் நான் டைவர்ஸ் பண்ணி தான் தீருவேன் அப்படின்னா சத்தியமாக நடக்காது. ஹெச்ஓடியாக ஆட்சி டைவர்ஸ்லாம் பண்ண இருந்தாலும் விடமாட்டார். அதனால் நீங்களே போய் சரண்டர் ஆகிறது உங்களுக்கு நல்லது. சுவாமிஜி, கும்பராசிக்காரர்கள் வேற எந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும்? ஒரே விஷயம், ராசியிலே ராகு. இப்போ நான் சொன்ன எல்லா ஃபீலும் அப்படியே எடுத்துகிட்டு போய் அப்படியே ஒய்ஃப்ட்டை கொண்டு போய் கொடுக்குறீங்க. என்ன, நான் அப்படியே கன்வே பண்ணுறேன் சார், ஆனால் அவள் அதை கேரி ஓவர் பண்ணாமல் போடாண்டு போயிடுறா சார். அப்புறம் தான் நான் அப்படியே திரும்பி பார்த்தேன். சும்மா தானே இருக்கா, இவள்கிட்ட நம்ம அப்படியே அந்த லவ்வை எக்ஸ்போஸ் பண்ணலான்ட்டு அவங்கள்ட்ட கொண்டு போனேன் சார். அவங்கள்ட்ட கொண்டு போனீங்கன்னா பிடிச்சிட்டு போய் கைது பண்ணிடுவாங்க. ப்ளீஸ், அவங்களுக்கு ஒரு வேறு ஃபேமிலி இருக்குது. நண்பர்களே, இந்த ராசியில் ராகு இருக்கும் போது என்ன ஆகுன்னா, திரிசா இல்லைன்னா திவ்யா அப்படின்னு ஒரு முடிவுக்கு போயிடும். 2 பேரும் கல்யாணம் ஆகாத லேடிஸ்னால் நோ ப்ராப்ளம். திரிசா இல்லைன்னா திவ்யா நீங்கள் செலெக்ஷன் பண்ணலாம். ஆனால் நீங்கள் செலக்ட் பண்ணுற ஆளே வேறு. என்ன,
வேண்டாம் பிரச்சனை ஆயிரும் சொன்னால் கேளுங்க. ராசியிலே ராகு, ராகுக்கு தான் நினச்சதை சாதிச்சாகணுங்கிற எண்ணத்தில் என்ன வேணால் செய்வார். அன்னெசரி தேவையில்லாமல் ஒரு வன்முறைக்குள்ளே போய் மாட்டிக்காதீங்க. அப்புறம் அதுக்கப்புறம் ராசி பலன் பார்க்குறதுக்கு நாளைக்கு நீங்கள் வேணும். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு ராசியில் இருக்க ராகு விபரீதமாக வேலை செய்வார். ஒன்று என் முடிவுக்கு வந்துருங்க, விஷ்ணுமாயா டீமுக்கு வந்துருங்க. நம்ம தம்பி வீரா மாதிரி என்ன மாதிரி சீமண்டத்தில் வந்து ஜெய் ஆஞ்சநேயா கட்டும் பிரம்மச்சரியமாக மாறிட்டிங்கன்னா இந்த பெண்களாலேயே பிரச்சனையே கிடையாது. அல்லது ஒய்ஃப் கூட மட்டும் டீல் பண்ணுங்கள். இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் சுவாமி? திருநாகேஸ்வரம் போங்க, ராகு பெருமானை வழிபடுங்க சிறப்பு. இந்த கிரகங்கள் எல்லாம் மாறி போயிடும், ஒன்றும் ஆகாது. நீங்கள் எதையுமே ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கும் போது தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஒரு கல் ரோட்டில் கிடக்குன்னா அந்த கல்லாக பார்த்தா கல் மாதிரி தெரியும். அதை எடுத்து கண்ணுக்கு நேராக வச்சு பார்க்கும்போது உலகமாக தெரியும். கிரகங்களின் நோக்கம் என்னென்னா, கிரகங்கள் ஒன்றும் ஒவ்வொரு ஆள். நம்ம சித்தப்பா காமெடி பர்சன், நம்ம மாமா ஒரு முரட்ட ஆள், நம்ம தாத்தா ஒரு ஜாலியான ஆள், நம்ம அப்பா ஒரு கேஷுவலான ஆள். எப்படி நம்ம குடும்பங்களில் இத்தனை பேர் இருக்காங்களோ அந்த மாதிரி இந்த கிரகங்களும் அப்படி தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர். அவங்கள புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அவங்களோட வாழ தொடங்கிடுவீங்க. உங்களுக்கு புரியும். எந்த கிரகமும் உங்களை கெடுக்கலை, எந்த கிரகமும் உங்களை துன்புறுத்தலை, யாரும் உங்களை தண்டிக்கலை. சொல்கிற ஸ்டைல் வேறு, அவ்வளோதான். சில பேர் படக்குன்னு சொல்கிறாங்க, சில பேர் டீசெண்டாக சொல்கிறாங்க, அவ்வளோதான். பூவை பூமன்னு சொல்லலாம், புய்ப்பொன்னும் சொல்லலாம், நீங்கள் சொன்ன மாதிரியும் சொல்லலாம். அந்த மாதிரி அந்த குரு ஒரு மாதிரி சொல்கிறாரு, சனி ஒரு மாதிரி சொல்கிறாரு, அவ்வளோதான். நமக்கு சனியை பார்த்தோன்னா சனினாலே ரொம்ப டெரர் கார்டு, தூக்கி போட்டு மிதிப்பார். ஆமாம், யாரை மிதிப்பார்? திருட்டு பல மிதிப்பார். நான் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தின் உன்னத சக்தி இந்த ஆவணி மாதத்திலே ஒரு உன்னத சக்தி என்னென்னா, குரு பகவான் உச்சம், சூரிய பகவான் ஆட்சி, சுக்கிரன் நீச்சம், இத்தனை பேர் இருக்கும்போது எத்தனை விதமான மாற்றங்கள் நடந்தாலும் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், வேலை மேலே மட்டுமே உங்கள் எண்ணம் இருந்ததுன்னா இதெல்லாம் உங்களை ஒன்றுமே பண்ணாது. யாரை இதெல்லாம் பாதிக்கும் அப்படின்னா, வெட்டி பயலை பாதிக்கும். வெளியே ஒரு பாட்டு கேட்குற மாதிரி சவுண்டு கேட்குதுன்னா எண்ணம் வேலை மேலே இல்லைன்னு அர்த்தம். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அர்ஜுனனை கண்டு கேட்கிறார், அர்ஜுனா உன் கண்ணுக்கு என்ன தெரிகிறதுன்னு. அர்ஜுனர் சொல்கிறார், என் கண்ணுக்கு அந்த பறவையினுடைய கண் மட்டும்தான் தெரியுதுன்னு. அவரால் தான் அவர் அர்ஜுனர், அதனால தான் அவர் ஜெயிச்சார். அதை இன்னொருத்தர் அது பக்கத்தில் இருக்கிற கிளை தெரியுது, கால் தெரியுது, பறவை தெரியுதுன்னு சொன்னால் அத்தனை பேர் தோற்று போயிட்டாங்க. அவருக்கு கண்ணு மட்டும் தான் தெரிஞ்சுது. அந்த மாதிரி உங்கள் வேலை இருந்தால் வேலை மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியணும். எத்தனையோ என் வாழ்க்கையில் வறுமையான நாட்கள், கஷ்டமான நாட்கள், ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கிற நாட்கள் கூட என் வேலையை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். வேலை வேறு, துன்பமெல்லாம் வேறு. இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த கிரகங்கள் இந்த இவர் செவ்வாய் பகவான் மிதுனத்தில் இருக்கும் பொழுது எல்லா ராசிக்காரர்களும் வேலை, பர்சனல் லைஃபு, டெக்னிக்கல் லைஃபு, பர்சனல் லைஃபு, ஃபினான்ஷியல் லைஃபு எல்லாத்தையும் ஒரு மிக்சியில் போட்டு அடித்து ஒரு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு குடிச்சிட்ருக்கோம். அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஃபினான்ஷியல் லைஃபு அது வேறு, அது கடன், அது வேறு, ஒர்க்காக இது வேறு, இப்போ இன்றைக்கி முயற்சியாக இது வேறு, ஒன்று வேறு 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 வேறு. நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் இப்படி குழப்புறோம். அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் அவங்களால வாழ முடியாது. ஒரு நாய்க்குட்டி இருந்தால் அது பேர் நாய், அதுக்கு பேர் டிங்கோ, அதுக்கு பேர் ஜெர்மன் ஷெப்பர்ட், அதுக்கு பேர் எத்தனை சொல்கிறீங்க? அப்போது அது இது எல்லாம் ஒன்று தான், ஆனால் வெவ்வேறு. அந்த மாதிரி தான் பனி என்பது ஒன்று தான், கிரகங்கள் ஒன்று தான். அது மீனராசிக்கு வேறு, மேசராசிக்கு வேறு எனும் பார்வையில் அது அதனுடைய குணங்கள் என்பது வேறு, அது தரும் அருள் என்பது வேறு, எல்லாம் வேறு. எல்லாருமே என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா, எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நன்மை செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க. அப்படி ஒரு விஷயம் இந்த உலகத்தில் நடக்காது. நம்ம சும்மா இருந்தால் பசிக்குது, வயிறே நமக்கு தீமை தான் செய்யுது. வயிறுக்கு சாப்பாடு போடலன்னா அது பசிக்குது. அப்போது கிரகங்கள் என்ன பண்ணோம், அந்த கிரகங்களை கவனிக்கலைன்னா அது நமக்கு ஒரு தோஷத்தை உண்டாக்குது. அதுக்குரிய அப்போது இதெல்லாம் நேச்சுரல். அதுக்கு தேவை என்ன, தயிர் சாதத்துக்கு வயிற்றில் போட்டுனா சரியாக போச்சு. அந்த மாதிரி இந்த கிரகங்களுக்கு தேவை என்ன, அந்த ப்ரேயர்ஸை பண்ணால் சரியாக போச்சு. கவுண்டர் மெஷர்ஸை பாருங்கள், டக்குன்னு வேலை வரதை பாருங்கள். எல்லாருமே கிரகங்களை, ஜோதிடத்தை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா, ஒரு சுனாமி குரூப் ஒன்று இருக்குது, அந்த சுனாமி பாய்ஸ் ஒரு டீம் இருக்கான். இப்போ இன்னும் ஆரம்பிக்கலை, இப்போ தான் ஆரம்பிப்பான். இப்போ என்ன மாதம் இது, ஆகஸ்ட்டா, செப்டம்பர் அக்டோபரில் வரும். சுனாமி வரப்போகுது, சென்னை அழிய போகுது, பூமி தாய் வாய பிறக்க போகிறா, எல்லாருமே சாவ போகிறோன்னு ஒரு குரூப் வரும். கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்கடா, ஏற்கனவே இங்கே பொழைக்கிறதுக்கே வழி இல்லை, சுனாமி தூக்கிட்டு வந்துட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப்பு, சுனாமி குரூப்பு. அந்த சுனாமி பாய்ஸ் பேச்செல்லாம் கேட்காதீங்க. ஒன்று பாசிட்டிவான விஷயங்களை பாருங்கள்.
அப்போது நம்ம உடம்புல என்ன நடக்குது, இது வந்து பிபி. இப்போ நீங்கள் செக் பண்ணுங்கள், இந்த பிபி செக் பண்ணுங்கள், 150 100 இருக்குது, பிபி இருக்குது அப்படின்னா இது இப்படியே இருக்காது. இறங்கி கொஞ்சம் நேரம் தண்ணி குடித்து ரிலாக்ஸ் பண்ணால் சரியாயிடும். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு மாறும். இது எப்படி வேரியபிளோ, செவ்வாய் இப்படி இருக்காருன்னா இப்படியே உட்காந்துருக்க மாட்டார். இன்னும் 10 நாள் கழிச்சு மாறிடுவார், அப்புறம் மாறுவார். ரொம்ப ஃபோக்கஸ்டாக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்கள் நிம்மதி தான் இழக்கும். டுவர்ட்ஸ் த டார்கெட். இந்த இயர் என்ன, 5ஆம் இடத்துல குரு, நல்லா இருப்பீங்க. விட்டுருங்க, ரொம்ப யோசிக்காதீங்க, ரொம்ப யோசிச்சிட்டே இருக்காங்க. ஜோதிடம் ரொம்ப யோசிக்கிறது ஒரு வியாதி. அதனால தான் இந்த சுனாமி பாய்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பூச்சாண்டி காமிச்சு உங்களை பயமுறுத்துறாங்க. பூச்சாண்டி வருது, 3 கண்ணை வரான்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரே விஷயம் என்னென்னா நீங்கள் பயப்படுறீங்கிறதுனால தான். தெர் இஸ் நோ 3 கண்ணன். வேலை பார்க்குறவனுக்கு எந்த 3 கண்ணன் வந்தால் என்ன? சுனாமி பாய்ஸ் பற்றி ஏதாவது கேட்டிங்கன்னா, யாராவது ஒருத்தர் விபத்தாயிரம் செத்து போயிடும்னு யாராவது சொன்னாங்கன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிருங்க. அதெல்லாம் கேட்காதீங்க. இவெல்லாம் இப்படி தான் பேசினீங்க, இங்கே தான் இருப்பான். இங்கே பேர் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாசிட்டிவான விஷயங்களை கேளுங்க, பாசிட்டிவாக போயிட்டே இருங்க. யாராவது செத்து போயிடுவீங்க, ஆக்சிடென்ட் ஆயிருன்னு சொன்னான்னா ஃபஸ்ட்டு நீ போயிடுறான்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. ரைட்டா? சாஞ்சி, இவ்வளோ நேரம் ஒதுக்கி மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆவணி மாதம் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத பலன்கள் பற்றியும் சொன்னீங்க. கண்டிப்பாக இந்த அனைத்து பலன்களும் மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தால் எப்படி தொடர்பு கொள்றது? கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களை கலந்து கொள்ளுங்கள். ராம்ஜினா பாசிட்டிவ்னா ராம்ஜி. எப்பயுமே பாசிட்டிவாக இருங்க, சரிங்க. மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், இங்கே வந்துட்டால் உங்கள் பிரச்சனைகள்லாம் சரியாயிடும். வாழ்க்கையை பாசிட்டிவாக அணுகுங்க. நோ சுனாமி. இன்னிலேருந்து நான் டெய்லி சொல்ல போகிறேன். இந்த சுனாமி பாய்ஸ் பேச்சை கேட்கக்கூடாது, ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடணும். நோ சுனாமி பாய்ஸ். ஓகே, யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் ஹாப்பியாக இருக்கேன். வேற ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.